ஹலோ கைஸ், வெல்கம் டு வேர்ல்டு நர்சரி கார்டன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சாமந்தி செடியை நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரும்போது கொத்து கொத்தான பூக்கள் இருக்குது. அதே மாதிரி அந்த செடி நம்ம வாங்கிட்டு வந்த பிறகு நம்மக்கிட்ட வந்து பூக்க மாட்டேங்குது. அதாவது நிறைய பேருக்கு சாமந்தி செடி நட்டு வச்ச உடனே காஞ்சு போகுது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எப்படி சரி செய்யலாம்ன்றதை பற்றி தான் வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சாமந்தி செடி முடிஞ்ச அளவுக்கு கூலிங்கான இடத்துல வளரக்கூடிய செடி. அதனால் வந்து அதை நம்ம வாங்கிட்டு வந்த உடனே நம்ம மண்ணில் அப்படியே செட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பட்சத்தில் வைக்கக்கூடாது. நம்ம மண்ணில் வைக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம ஏரியாவை பொறுத்து அந்த சாமந்தி செடி வளரும். அதாவது வளர்கிறதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கூலிங்காக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த சாமந்தி செடி டக்குன்னு வளர்ந்துரும். அதாவது ஹீட்டாக இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் வளர்கிறது கஷ்டம் தான். அதனால் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, கோகோபிட்டை வந்து சாமந்தி செடி வேரில் எல்லாம் போட்டு வச்சு அந்த மாதிரி வளர்த்துக்கிடலாம். அது போடும்போது தண்ணியை வந்து ட்ரை பண்ணாமல் இருக்கும். அது தண்ணி முடிஞ்ச அளவுக்கு ட்ரை ஆகாமல் இருந்தாலே சாமந்தி செடி கொஞ்சம் நல்லா பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த கோகோபிட்டை வந்து அந்த சாமந்தி செடி வேர் ஃபுல்லாகவே சுற்றி போட்டு விட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு சாமந்தி செடியை ஃபுல் டைம் சன்லைட் படுற மாதிரி இடத்துல வைக்காதீங்க. அப்படி வைக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, சாமந்தி செடி வந்து ஃபுல்லாகவே ஹீட் அடிச்சுனா கூட உங்களுக்கு வளராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சன்லைட் படுற மாதிரி இடத்துல வைக்காமல், முடிஞ்ச அளவுக்கு நிழல் படுற மாதிரி இடத்துல வச்சுக்கோங்க. நிழல் படுற இடம் இல்லாத பட்சத்தில் நர்சரி வலை வாங்கி நர்சரி வலையில் நீங்கள் ஃபுல்லாகவே சாமந்தி செடி ஃபுல்லாகவே கட்டி விட்டுட்டிங்கன்னா, அந்த சாமந்தி செடி வந்து ஃபுல் டைம் ஹீட் படாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு கொத்து கொத்தான பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சாமந்தி செடியை பூக்கள் பூத்த பிறகு பூக்களை பூராமே கட் பண்ணி எடுத்துடணும். பூக்கள் நிறைய இருக்குது, அழகுக்காண்டி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டிங்கன்னா, அந்த பூக்களோடு அப்படியே நின்றும். அந்த பூக்கள் அடுக்கடுத்து பூக்காமையே இருந்துடும். அதனால் வந்து பூக்கள் ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். அப்படி பூக்களை கட் பண்ணி எடுத்திங்கன்னா மட்டும்தான் நெக்ஸ்ட் வர பூக்கள் வந்து பூக்கள் பெருசாகவும் அதிகபட்சமாக பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சாமந்தி செடிக்கு அதாவது உரம் ஏதாவது கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக் முறையிலேயே முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துக்கோங்க. கெமிக்கலாக கொடுக்கும்போது உரத்தோட பவருக்கு தகுந்த மாதிரி வளரும். அப்போ உரம் அதிகமாக கொடுக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, பவர் அதிகமாக இருக்கிறதுனால வெயில் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் செடியும் காயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இயற்கை முறையிலேயே நீங்கள் உரம் ஏதாவது கொடுத்துக்கோங்க. அப்படி கொடுக்கும்போது பூக்கள் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, சாமந்தி செடிக்கு இப்போ நம்ம ரோஜா செடிக்கு தண்ணி ஒரு தடவை ஊற்றுறோம் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொன்னால், சாமந்தி செடிக்கு ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை கண்டிப்பாக தண்ணி ஊற்றி ஆகணும். அப்படி ஊற்றும்போது தான் முடிஞ்ச அளவுக்கு உப்பு தண்ணி கொடுக்காம நல்ல தண்ணியே ஒரு நாளைக்கு 2 தடவை நீங்கள் கொடுக்கும்போது பூக்கள் அதாவது சாமந்தி செடியை துளிர்கள் கூட அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். இந்த சிம்பிள் மெத்தடை ஃபாலோ பண்ணாலே போதும், கண்டிப்பாக உங்கள் சாமந்தி செடியை துளிர் விட்டு கொத்து கொத்தான பூக்கள் பூக்க வச்சிட முடியும்.